வெல்கம் டு ட்ரிபிள் சேனல்ல. இன்னைக்கு வந்து இட்லியை வச்சு நம்ம ஒரு டிஷ் செய்யணும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்லியை கட் பண்ணி ஃப்ரை பண்ணி சாஸ் தொட்டு சாப்பிட்றது கிடையாது. அதே போல் சூரிய வம்சத்தில் வந்து உப்புமா செஞ்சதும் அது போல் கிடையாது. நாங்கள் புதுசாக ஒரு டிஷ் செய்யணும், வாங்க பார்க்கலாம். மீதமான இட்லியில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நாங்கள் பாதி கட் பண்ணி வச்சிட்டோம். இது வந்து நீங்கள் பெரியவங்களை வச்சு கட் பண்ணுங்க, சின்னவங்களை வச்சு கட் பண்ணிங்கன்னா கை கட் ஆகிடும். இப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி வச்சாச்சு. வாங்க இது எப்படி செய்யறது பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி இதுவை வச்சாச்சு, கடாயை. ஆயில் ஊற்றிக்கோங்க. கடாய் வந்து நல்லா சூடாகணும். அப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க. வந்து எண்ணெய் ஊற்றுறாங்க. இட்லி மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த இட்லி வந்து அதில் இதுவாகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். டீப் ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஒரு இட்லி போட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடான பிறகு இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற இட்லியை இதில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா எண்ணெய் வந்து சூடாகணும். சூடாயிட்ட பிறகு நீங்கள் வந்து இது போட்டுக்கலாம், இட்லி. எங்களது சூடாயிடுச்சு, நாங்கள் இட்லி போடுறோம். இட்லி வந்து நல்லா இந்த அளவுக்கு முழுகணும். அதனால தான் நிறைய எண்ணெய் ஊற்றுறோம். எங்கள் அம்மா தான் செய்கிறாங்க. ஏன்னா எண்ணெய் இது அது டக்குன்னு என்னாவும் அப்படியே தெரிக்கும். அதனால் மேலே பட்டுச்சுன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம். அதனால் பெரியவங்களை வச்சு செய்யுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் அது அந்த எண்ணெயிலேயே சூடாகணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நல்லா அந்த எண்ணெயில் வந்து இதுவாகுது, தெரியுதா? திருப்பி போடுறாங்க. திருப்பி போட்டாதான் அது வந்து இந்த ரெண்டு பக்கமும் ஃப்ரை ஆகும். இல்லைனா ஒரு பக்கமே கருகி போயிடும். நீங்களும் இது செய்யும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. பாருங்க, கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப ப்ரௌன் ஆக்க தேவை, கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆனாலே போதும். ரொம்ப ப்ரௌன் ஆக்க தேவையில்ல, கொஞ்சம் லைட் ப்ரௌனாக ஆனாலே போதும். கொஞ்சம் கிரிப்ஸியாக இருக்கிறத கொஞ்சம் மொறு மொறுன்னு இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு இது பண்ணுறோம். பாருங்க, இது வந்து நல்லா இது பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டே இருங்க, அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா இதுவாகும். இப்போ பாருங்கள், இந்த கிறிஸ்பி போதும். நம்ம இப்போ எடுத்துடலாம். உங்களுக்கு வந்து ஒன்றும் கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் வந்து எண்ணெயில் வந்து எவ்வளோ இது வேணால் போட்டுக்கலாம். எங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்பியே போதும், நாங்கள் அதனால் எடுக்கிறோம். பாருங்க, எடுக்கிறாங்க. எடுத்துட்டாங்க. ஓகே, பாருங்க, நல்லா இதுவாயிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? அழகா இருக்கு பாருங்க. இது கீழ் இட்லி, இது மேல் இட்லி ஒன்று வச்சுக்கலாம். கீழ் இட்லி, இதுவும் கீழ் இட்லி, இது ரெண்டுமே மேல் இட்லி. இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். போட்டிருக்காங்க ரெண்டு இட்லினா முழுசாக கிடையாது, கட் பண்ணி தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தெரியாமல் முழுசாக போட்டு போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இட்லி வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம இன்னும் என்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க,
வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க, ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு வெங்காயம். வெள்ளரிக்காவை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஏன்னா இது வந்து எடுக்கலைன்னா உங்களுக்கு கசக்கும். எடுத்துட்டாங்க. வெள்ளரிக்காவை பார்த்தீங்கன்னா இப்படி கட் பண்ணிட்டு இப்படி தேய்ச்சிங்கன்னா அந்த கசப்புத்தன்மை வராது. அதனால எப்போ கட் பண்ணாலும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கசப்புத்தன்மை இருக்காது. கசப்புத்தன்மை இருந்தாலும் இப்படி பண்ணால் சரியாயிடும், போயிடும். இது வந்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப கிறிஸ்பி ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்படி வச்சு இந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஒழுங்காக வரும். அதையும் இப்படி கட் பண்ணிக்கோங்க, பாதி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. வந்து ஒரு தனி பிளேட்டில் நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம், நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து எப்படி கட் பண்ணுறது பார்த்துக்கலாம். இந்த கட் பண்ணுறதெல்லாம் வந்து நீங்கள் பெரியவங்களை வச்சு கட் பண்ணுங்க, ஏன்னா கை கட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து பாதி வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால் அதை மட்டும் எடுத்து இதில் வச்சுக்கோங்க. பாருங்க, கட் பண்ணி வச்ச ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாக கட் பண்ணோம்ல, அதில் கீழ் இட்லி மேல் இட்லின்னு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயம் வச்சுக்கலாம். இது வந்து காலையில் இட்லிக்கு பண்ண புதினா துவையல். இது வச்சு நம்ம செய்யலாம், ஏன்னா நம்ம இது மீந்திருக்கு, அதனால் இது வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இது வந்து இதில் நம்ம ஒரு சாஸை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ டொமேட்டோ கெச்சப்பும் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒன்றும் இல்லை, எப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்கர் பண்ணுறோம்ல, பர்கர் ஸ்டைலே தான். நம்ம பர்கர் பன்னுக்கு பண்ணுறதுக்கு பதில் இது போல் செய்து கொடுக்கலாம். ஏன்னா பர்கர் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மைதா மாவில் தான் செய்வாங்க. குழந்தைங்களுக்கு மைதா மாவு அதிகமாக நம்ம தர தேவையில்ல. அதனால நம்ம இட்லியில் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லதாகவும் இருக்கும், ஹெல்த்தாகவும் இருக்கும். அதனால தான் இப்படி செய்கிறோம். ஏன்னா இட்லி வந்து புதினா போட்டுட்டோம். புதினாக்கு மேலே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம் வச்சுக்கலாம். அதேமாரி மேல் பாகம் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்குறோம். இது வீட்லேயும் செய்யலாம், இது கடையில் வாங்கிட்டோம். வீட்லேயும் ஈஸியாக செய்யலாம், தக்காளி இருந்தாலே போதும். நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிட்றது தான் எதாக இருந்தாலும் நல்லது. இப்போ எங்கள் வீட்டில் செய்ய இது இல்லை, அதனால் வீட்டில் காலி ஆயிடுச்சு, அதனால் கடையில் வாங்கிட்டோம். இந்த மேல் பக்கத்தில் கெச்சப் போட்டுக்கலாம். மயோனைஸ் இருந்தாலும் நீங்கள் மயோனைஸ் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு வெங்காயம், ஒரு வெள்ளரிக்காய், ஒரு தக்காளி. அதுக்கு தான் நான் ரெண்டாக கட் பண்ணேன், ஏன்னா இது இட்லி இல்லை, அதனால் சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதோட மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பர்கர் மாதிரியே நல்லாயிருக்கும். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து செஞ்சு கொடுங்க, அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மெத்துன்னு இருக்கு பாருங்க. நீங்கள் வந்து ரொம்ப இதுவெல்லாம் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் இதுலேயே விட்டுருங்க, அப்போ தான் இந்த மாதிரி பர்கர் மாதிரி மெத்துன்னு வரும். நான் பொய் சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.
தேங்க்யூ. தேங்க்யூ